ஜெனிக்கும் ராம்க்கும் ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு. இந்த ஜெனி என்ன பண்றாங்கன்னா அடிக்கடி ராமோட பேரண்ட்ஸ் பத்தி அபியூசிவா பேடா பேசிக்கிட்டே இருக்காங்க. ராமால பொறுக்கவே முடியல. பட் வேற என்ன பண்றது, கல்யாணம் ஆயிடுச்சு, பொறுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பொறுமையா இருக்கிறாரு. ஒரு நாள் அளவுக்கு மீறி ஜெனி பேசுறாங்க ராமோட அப்பா அம்மாவை பத்தி. ராமுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. தன்னோட அப்பா அம்மா இல்லையா, மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு நாள் அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க இந்த ஜெனி என்ன சொன்னாங்களோ அதே வழியே திருப்பி அவங்க பேரண்ட்ஸ் ஒரு நாள் சொல்றாரு. ஏன் அதை சொல்றாருன்னா, இந்த மாதிரி என் பேரண்ட்ஸ் நீங்க சொல்றீங்களே, எனக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதே வேர்ட்ஸ் நான் உங்க பேரண்ட்ஸ் சொல்றதுனால நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமே இந்த தப்ப செய்ய மாட்டீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராம் ஜெனி சொன்ன அதே வேர்ட்ஸ் ஜெனியோட பேரண்ட்ஸ் தான் அது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜெனி கிட்ட வந்து, டேய் அவங்க எங்க அம்மா அப்பாடா, என்ன கண்ணுல வச்சு வளர்த்தாங்கடா அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. ராம் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. எனக்கு புரியல, எங்க அப்பா அம்மா எதுல வச்சு என்ன பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவருக்கு ஓன டயலாக் மனசுல. கண்டென்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மக்கள் டாக்ஸிக் பீப்புளுக்கு மத்தவங்களோட ஃபீலிங்ஸே புரியாது. அவங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஃபைனலா இந்த மாதிரி மக்கள் கூட இருக்கிற ஸ்பௌசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம என்ன திருப்பி பேசினாலும் எதுவுமே யூஸ் கிடையாது, அது நம்மளுக்கு பேக் ஃபயர் தான் ஆகுது, அதனால நம்ம சைலண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வீட்டுல அவங்களே ஒரு தனியாளா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க இத ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் செகண்ட் ரெட் பிளாக் ஆஃப் அ டாக்ஸிக் பர்சன்.